உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். இப்படி கூப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சாரு மோருன்னு நல்லாவா இருக்கு? அதான் சொல்லிட்டேன்ல, இறக்கி விடுங்க. யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ், இது ஆபீஸ், இறக்கி விடுங்க. அதெல்லாம் யார் வரப்போறா? யார் வரதா இருந்தாலும் கேட்டுட்டு தான் உள்ள வரப்போறாங்க. அப்புறம் என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாது. யாராவது திடீர்னு உள்ள வந்தா சொல்லுங்க. இது என்னோட கேபின், அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. சார், சரிங்க, அது இறக்கி விடுங்க. சார், கொஞ்சம் கூட மேனஸ்ல என்னோட கேபினுக்கு வரக்கு முன்ன கேட்டுட்டு உள்ள வரணும்னு ஒரு மேனஸ் கூட உனக்கு தெரியாது? திறந்து விட்ட நாய் நுழைச்ச மாதிரி நுழைச்சிருக்க. அப்பவே சொன்னேன் விடுங்கண்ணே. போயும் இவ கண்லையா நான் படணும். இல்லை சார், முக்கியமான ஃபைல், நீங்கள் சைன் போட்டி ஆகணும், அதனால தான் உள்ளே வந்தேன். சாரி சார். முக்கியமான ஃபைலா இருக்கட்டும், ஆனா இது என்னோட கேபின். இந்த கம்பெனியோட சிஓ என்னோட கேபினுக்குள்ள வரும்போது எஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். நீ பட்டு உள்ள வர உன்னோட கேபின் மாதிரி என்ன? சாரி சார், நான் கேட்காம உள்ள வந்தது தப்பு தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், என்னோட கேபினுக்கு வரக்கு முன்ன எஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். புரியுதா? என்ன ஃபைல் கையில கொண்டாங்க? இல்லை சார், இனிமே இந்த தப்பு நடக்காது. சாரி சார். இந்தாங்க சார். ஆனால் கையல், நீ பழைய ஆளு தான். அங்கே என்னென்னா டாக்டரை வளைச்சி போட்டிருக்கா, இங்கே சிஎஸ் சார். நீ சரியான கைக்காரி தான் போல. இந்தாங்க சைன் போட்டுட்டேன். சரி, நீ கிளம்பு. ஆமாம், நான் கிளம்புனா தானே அவளை கொஞ்சம் முடியும். ஓகே சார். நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் கீழே விடுங்கன்னு, கேட்டிங்களா? கையில், இது என்னோட கேபின். உள்ள வரணும், பர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணும். ஏன் நீ கூட பர்மிஷன் கேட்டு தானே உள்ள வந்த? இது என்னோட கேபின், நான் இதை எதிர்பார்க்கல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யாராவது பார்த்தா தப்பாயிடணும். கேட்டிங்களா? இங்க பாரு கையல், யார் பாக்குறாங்க பார்க்கல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சீக்கிரம் பதில சொல்லு, நல்ல பதிலா வரும்னு வெயிட் பண்றேன். ஆமா, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்க நினைச்சேன். எதுக்காக ஒரு வாரம் லீவு மெயில் அனுப்பியிருக்க? என்ன ரீசன்? அது ஊருக்கு போகிறேன். ஊரில் திருவிழா, அம்மா கால் பண்ணி வர சொன்னாங்க. நானும் போய் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும், அதான் கிளம்புறேன். என்ன ஊருக்கா? ஒரு வாரமா? ஆமாம், அண்ணா கிட்டேயும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ணாவும் அண்ணியும் லாஸ்ட் நாள் திருவிழாக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் ஒரு வாரம் கையல் உன்னை பார்க்காம. சார், நான் இன்னும் என் பதில சொல்லலை. நான் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அண்ணன் கிட்ட நான் இருக்கனால அண்ணன் பார்த்துக்கிட்டாங்க. அதனால நான் ஊருக்கு போகவே இல்லை. அம்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ ஃபேமிலி எல்லாருமே வராங்களாம். சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வராங்களாம். அதான் அம்மாவும் கூப்பிட்டாங்க. அதான் நான் கிளம்புறேன். ஏன்னா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது எல்லாரையும் பார்க்குறதுக்கு. அதான் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock எனக்கு பஸ்ஸு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டேன். அண்ணா தான் எடுத்து தந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கேன். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். அதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. கயல், ஒரு வாரம் எப்படி? கயல், நீ ஒரு வாரம்னு சொல்லிட்ட. நான் இந்த ஒரு வாரத்தை எப்படி கழிக்க போறேனோ தெரியல. அது விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றா. காயு, என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? நான் அப்பலேருந்து கேட்டுட்டு இருக்கேன் விமல். எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. கோவமாவே நிக்கா. என்ன ஆச்சுன்னே தெரியல. காயு, என்னாச்சு சொல்லு. என்ன சொல்ல விமல், முக்கியமான ஃபைல், அதுக்காக கேட்காம உள்ள போயிட்டேன். அதுக்காக திட்டி விட்டுட்டாங்க. இதுல என்ன இருக்கு? முக்கியமான ஃபைல், சைன் வாங்க தானே உள்ள போன. இதுக்கு எதுக்காக திட்டணும்? பார்க்க கூடாத பார்த்துட்டேன்ல, அதான் திட்டி விட்டுட்டாரு. என்ன காயு சொல்ற? பார்க்க கூடாதா? என்னது பார்க்க கூடாத பார்த்துட்ட? அதை ஏன் கேட்குறீங்க? அந்த கையல் இருக்கால்ல, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பேன் நான், அப்படி இப்படின்னு ரொம்ப பீத்து வரல. அவளும் சிஓ சாரும்
கெட்டி பிடிச்சிட்டு நின்னாங்க. அதை நான் பார்த்துட்டேன். அதுக்காக தான் திட்டி விட்டுட்டாங்க. என்ன காயு சொல்ற? அப்படி பெரிய வீரவசனம் எல்லாம் பேசுனா? அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன், அம்மா அப்பாவுக்கு தெரியும் நல்லது இது கெட்டதுன்னு. இப்ப என்ன சியூ சாரைய வளைச்சு விட்டுட்டா போல? நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்கிட்ட என்னென்ன டைலாக் விட்டா? விமல், உனக்கு ஒன்று தெரியல. நீ இந்த கம்பெனியோட சிஇஓ இருந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தனா உன் காதில் அவள் ஏற்றிருப்பா. ஆனால் நீ ஒன்று இந்த கம்பெனி சிஇஓ கிடையாதே. இந்த கம்பெனியில் நீயும் எங்களை மாதிரி வேலை பார்க்குற. அதுவும் அவள்லேருந்து உனக்கு கம்மியான சேலரி. எப்படி உன் காதில் ஏற்றுப்பா சொல்லு? நீ என்னதான் அவளை உண்மையாக உருகி லவ் பண்ணாலும் அதெல்லாம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பணம் மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரியும். அதான் சிஇஓ சாரையை வளைச்சு போட்டுட்டா. ஆமா காயு, நீ சொல்றது உண்மைதான். அவனை இந்த கையில ஏதாவது பண்ணி ஆகணும். பண்ணல நான் விமலே இல்ல. காயோ, அந்த கையல் இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு. விமல், நீ சொல்கிறது சரிதான். உண்மையான காதலெல்லாம் அவள் கண்ணுக்கு தெரியாது. பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். யாரையுமே நம்ப முடியாது. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க போல. ஆனால் பேருக்கு நான் ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப நியாயமானவ, நான் ரொம்ப நேர்மையானவ அப்படின்னு சீன் மட்டும் போடுவாங்க. ஆமா காயு, நான் உண்மையை லவ் பண்ணேன். அவ அப்படி பேசியும் கூட என்னால் அவளை மறக்க முடியல. ஆனா அவ பணத்தை மட்டும்தான் பார்த்துருக்கா. பணம் தான் வாழ்க்கையா? பணம் தான் காதலா? என்ன பண்ண விமல், சில பேர் பணத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாரை நம்புறதுனே தெரியல. விடு, உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணு கிடைப்பா விமல். நல்ல காலம், நீ தப்பிச்சிட்ட. விமல், காய் சொன்ன மாதிரி சரிதான். நீ ப்ரப்போஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு பணத்துக்காக இன்னொருத்தங்க கூட போனா உன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாரு. பணம் தான் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நீ ஒரு வகையில் தப்பிச்சிட்ட விமல். எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோ விமல், விட்டு தள்ளு. ஏய், உங்களுக்கு வேற வேலைன்னு சொல்லல, யாரைய பற்றி ஏதாவது பேசிட்டே இருப்பீங்களா? பிரியா, நான் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். கொஞ்சம் பார்த்து பேசு. நீ இந்த கம்பெனிக்கு வேணா ஹெச்ஆராக இருந்துட்டு போ. அதுக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இன்னொரு வார்த்தை என் கையில பற்றி தப்பாக பேசுகிற நோக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஓலை பாரு. சி, போங்க. ஏ பிரியா, காய் என்ன சொல்லிட்டா? நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் காய் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். கொஞ்சம் பார்த்து பேசு. நீ சோட்ட தட்டாம போய் உனக்கான வேலையை பாரு போ. விடு ரோசி, இப்படிதான் உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு கசக்கும். வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். எப்படி பார்த்துக்கணுமோ நான் அப்படி பார்த்துக்கிறேன். சரி விமல், எனக்கு அந்த ஃபைலை முடிச்சுதா. ஓகே காயு. கயல். சொல்லு பிரியா. கயல், அழுறியா? ஏய், அதுங்க பேசுறாங்க, அழுதுட்டு இருக்க. அதுங்களை பற்றி உனக்கு தெரியாதா? இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது பேசுவாங்க. அதுக்காகவா அழுற? இல்லை இல்லை, அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் ஆதி சார்ட்ட அப்பவே சொன்னேன், விடுங்க, யாராவது பார்த்தா தப்பாயிடணும். கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தல எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு. நான் அதனால தான் ஆதி சார் என்கிட்ட லவ் சொல்ல போவோம் நான் எதுவும் சொல்லலை, விலகி இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் செட் ஆகாது. அவங்க எங்கே இருக்காங்க, நான் எங்கே இருக்கேன்? நான் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மட்டும்தான். என்ன பண்ண, அவங்க பேசுறது சரிதானே? ஏன்னா எல்லாருமே அப்படி தானே நினைப்பாங்க. ஏ கயல், என்ன கயல் இப்படி பேசுகிற? இங்கே பாரு, நமக்கு யார் மேலே காதல் வரும், அதை பணத்தை பற்றிலாம் வராது. அது அவங்களுக்கு புரியல. அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான காதல் அப்படி இல்லைன்னு உனக்கும் தெரியும். என்ன கயல் இப்படி பேசிட்டு இருக்க? கயல், உனக்கும் ஆதி சாரை பிடிச்சிருக்குல்ல? இங்கே பாரு, இவங்க பேசுகிறாங்கன்னு நீ ஆதி சாரை தண்டிச்சிடாத. இங்கே பாரு பிரியா, தேவையில்லாமல் எதுவும் பேசாத. எனக்கு யாரையும் பிடிக்காது, பிடிக்கவும் செய்யாது. நான் எப்போவுமே என்னோட முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன். என்னை பெற்றவங்களுக்கும் என் அண்ணாக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அவங்க பார்த்துப்பாங்க. நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாத. கயல், என்ன கயல், உனக்கு ஆதி சாரை பிடிச்சிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். கயல், நீ இவங்க பேசுகிறத நினச்சி நீ தப்பான முடிவு எடுக்காத. எப்போவுமே நீ கரெக்டாக எல்லாமே பண்ணுவ. ஆனால் இந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணுற. இன்னொரு விஷயம் நீ என்கிட்ட சொன்ன, அண்ணாக்கு ஆதி சார் என்ன லவ் பண்ணுறது தெரியும், ஆதி சார் அண்ணா கிட்ட பேசிட்டாங்கன்னு. அப்புறம் என்ன, அண்ணா சொல்லியிருக்காங்கல்ல உனக்கு விருப்பமாக இருந்தால் அண்ணாவை இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு. என்னடி, இங்கே பாரு, இவங்க பேசினவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிக்காது, நீ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும். அதனால் உன் மேலே எங்கே பழி போட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது பண்ணிடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ அதுக்கு இடம் கொடுக்காத கயல். பிரியா ப்ளீஸ், இதை பற்றி பேச வேணாமே ப்ளீஸ், விடு. நான் வேற ஊருக்கு வேற கிளம்பணும், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணணும். சித்தி, தம்பி, சித்தப்பா எல்லாருமே வராங்களாம். அவளுக்கான திங்ஸும் ஷாப்பிங் பண்ண போகணும். எனக்கு டைம் இல்லை. நான் மதியத்துக்கு மேலே லீவ் எடுத்திருக்கேன். இப்போமே வேலையை முடிச்சாதான் நான் கிளம்ப முடியும். இன்னொரு 2 ஃபைல் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பிடுவேன்.
சரி நீ வா, இனிமே இதை பற்றி பேச வேணாம். ம், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கயல், இவங்க பேசுகிறத வச்சு தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. உனக்கு ஆதி சாரை பிடிச்சிருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு, எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு எப்படின்னு. நீ இவங்க பேசுகிறத வச்சு உனக்குள்ளே இருக்க காதில் புதைச்சிடாத. அவ்வளோதான் சொல்ல முடியும். யோசித்து நல்ல முடிவாயிடு. சரி வா. சரி சரி, அதை பற்றி பேச வேணாம். தனியா எங்க? அங்கே மேனேஜர் சார் அந்த ஃபைலை முடிச்சு சொன்னாங்களா, அதை என்னென்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அதான் ஒன்று ஆளை காணுமே தான் பார்க்கலான்னு வந்தேன். சரி வா, நீ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா அதையும் மூவ் பண்ணிடலாம். ம் ஓகே பிரியா, வா போகலாம். ம் சார், ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன பண்ணணும் சொன்னீங்கன்னா நான் அதுபடி செஞ்சுடுவேன். ம், செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக நார்மலாக தான் இருக்குது. ஒரு இசிசியும் அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் சொல்கிறேன், அதுவும் எடுத்துங்க. அப்புறம் அருண் டாக்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் எப்போன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்த தப்பும் வரக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் இப்போ ரவுண்ட்ஸுக்கு வருவேன். எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட்ஸ் போகும்போது நீங்களும் என் கூட வாங்க. அப்புறம் ஒரு நர்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். சார், நான் போகலாமா? நான் இப்போ உன்னை போக சொன்னேனா, இல்லை உங்களுக்கு மாநாடு போட டைம் ஆயிட்டா? இல்லை சார், அந்த பேஷண்ட்டுக்கு இசிசி அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ரவுண்ட்ஸுக்கு வேறு போகணும்னு சொன்னீங்களா, அதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும்ல சார். அதுக்கு தான் கிளம்பவான்னு கேட்டேன். எந்த மாநாடும் நாங்கள் போடலை சார். ம் சரி, போய் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற வேலையை பாரு. ஓகே சார். என்ன பார்த்துட்டே நிற்க, சொன்ன வேலை போய் பாரு போ. இல்லை சார், ரிப்போர்ட்டு. இல்லை ரிப்போர்ட் எனக்கு வேணும். அருண் டாக்டர் வராங்க, அவங்க கிட்டையும் பேசி கன்சல்ட் பண்ணணும். அதனால ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கட்டும். நீ போய் நான் சொன்னதெல்லாம் பண்ணு போ. ஓகே சார், ஓகே. சப்பா, முடியலடா சாமி. மொத்தமாக என்ன கோத்து விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ நான் படாத பாடுபடுறேன். எனக்கு எப்படா விடுதலை கிடைக்கும்? இந்த பொண்ணுகிட்ட சொன்ன வேலை செய்யாம என்னதை யோசிச்சுட்டு இருக்கு? ஏய், சொன்ன வேலை செய்யாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் 2 வருஷம் இருக்கு. அரை மணி நேரமே தாக்கு பிடிக்கலாம். இன்னும் 2 வருஷம் என் பாடு அவ்வளோதான். நான் இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கேன், என்னதை திங்க் பண்ணிட்டு இருக்கு? ஏய் வைஷு. என்ன சார்? இல்ல, நின்னுட்டே திங்க் பண்ணிட்டு இருக்கல, பக்கத்துல தான் சேர் இருக்கு, உட்காந்து பொறுமையா திங்க் பண்ணலாமே. சொன்ன வேலையை செய்யாம இங்க நின்று திங்க் பண்ணிட்டு இருக்கா? போ, போய் வேலையை பாரு. சாரி சார், சாரி. இதோ போயிட்டேன். சத்யன், உள்ள வா. அருண், போ, நான் சொன்ன வேலையை முடி. 10 நிமிஷத்துல ரவுண்ட்ஸுக்கு வருவேன். எல்லாம் ரெடியா இருக்கலாம், அவ்வளோதான். போ. போயிட்டேன் சார், போயிட்டேன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்மா. என்னம்மா, ஹாஸ்பிட்டலே ரொம்ப சின்சியரா வேலை பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாமே உங்களால தான் சார். நீங்கள் கொண்டு வந்த டாக்டர் அப்படி. அதான் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க சார். சார், நான் போய் எனக்கான வேலையை போய் பார்க்குறேன் சார். 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிக்கணும். சாரி சார். சரிம்மா, சரி, போய் சொன்ன வேலையை முடிப்போம். ஆமாம் சார், உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். எங்களை கோத்து விட்டுருக்கீங்கல்ல, அதனால் நீங்கள் நல்லா சிரிக்க தான் செய்வீங்க. போங்க சார். வைஷு, நீ பேசிட்டு 3 நிமிஷம் போயிட்டு சத்யன் சொன்ன வேலையை பார்க்க போறியா, இல்ல பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண போறியா? போயிட்டேன் சார், போயிட்டேன். சிரிக்காதீங்கண்ணா. என்ன சத்யன், வந்த அரை மணி நேரத்துல எல்லாரையும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா பண்ண வச்சுட்ட போலாம். டேய், நீ வேற உட்காருடா ஃபர்ஸ்ட். எப்படிடா சமாளிச்ச? ஏன்டா எதுக்கு அப்படி கேக்குற? இல்ல, ஏன் நீ பேசுனதை பார்த்துதான். சத்யன், அவ அப்படி பேசுவா, ஆனா வேலை விஷயத்துல கரெக்டா தான் இருக்கான். நானும் ஃபர்ஸ்ட் இப்படி பண்றாளே, எப்படி இந்த பொண்ணு டாக்டர் படிப்புக்கு வந்தான்னு நான் யோசித்தேன். ஆனா அவளோட ஒர்க்குன்னு வரும்போது கரெக்டா இருக்கா. சரிடா, நான் சொன்ன பேஷண்ட்டுக்கான ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டியா? எப்படி ஆப்ரேஷத்துக்கான ஏற்பாடு பண்ணலாமா என்ன? வருண், அவரோட கேஸ் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. ஆனால் ரிப்போர்ட் நார்மலாக தான் இருக்கு. எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம், அதனால பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பேச முடியும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவரை காப்பாற்றவும் முடியும். ஆப்ரேஷன் பண்ணாலும் அவரை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் 50% வாய்ப்பு இருக்கு, 50% இம்பாசிபிள். நானும் நீ அனுப்பிட்ட ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணேன், எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. சரி, அந்த பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணுவோம். நான் ஆப்ரேஷத்துக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண சொல்லிட்டேன். 2 மணிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்.
ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண சொல்லிட்டேன். ஓகே சத்யன், இது உன்னோட கேஸ். உனக்கு தெரியும் எப்படி இதை மூவ் பண்ணணும்னு. பார்த்துக்கோ. நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுற மொதல் ஆப்ரேஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவேன். ஓகே அருண், ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். ஓகே சத்யன், நீ வேலையை பாரு. எனக்கு கிளாஸ் இருக்குது. நான் கிளாஸை முடிச்சுட்டு அப்புறமா ரவுண்ட்ஸுக்கு போகிறேன். ஓகே. அப்புறம் சத்யன், மரியாதையே வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் கையல் தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கா. இன்னைக்கு 6 மணிக்கு ஊருக்கு கிளம்புறா. அவளை வேற சென்ட் ஆஃப் பண்ண போகணும். அவங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சித்தி சித்தப்பா எல்லாரும் வராங்க, ஒரு வாரம் வந்துட்டு போமான்னு. அதான் கிளம்புறா. ஓகே சரி, நானும் வரேன். சரிடா. நீ வந்தது அவளுக்கு தெரியாது. எப்படி உன்னை பார்த்தா ஷாக் ஆக போறா. சரி, ஈவினிங் பார்க்கலாம். நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு வரேன். ஓகே சத்யன்.